பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:19 நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள்ல 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியத்துல முதலாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா, கேட்கிற திறன். அதை குறித்து யாக்கோபு இங்க சொல்லுகிறார். இன்னைக்கு நாம அநேகருக்கு அட்வைஸ் பண்ணேன், நாம நம்மளுடைய சிந்தனை அநேகருக்கு சொல்லுவதற்கு பேசுவதற்கு நாம் தயாரா இருக்கிறோம். ஆனால் ஒரு 4 பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணா அது நமக்கு பிடிக்க மாட்டேது. ஒரு 4 பேர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்னு நம்மளுடைய காது ஏங்குதுன்னு கேட்டா இல்ல, அப்படி போக மாட்டுது. நம்மளோட வாயினால நம்மளுடைய பேச்ச ஒரு 4 பேருக்கு சொல்லுவோம், நம்மளுடைய சிந்தனையை சொல்லுவோம். ஆனால் மற்றவர்களுடைய சிந்தனையை நம்ம கேட்க முடியல பிரியமானவர்களே. ஆனால் இந்த வசனத்துல முதலாவது காரியம் என்னன்னா, நாம் கேட்பதற்கு தயாரா இருக்கணும், தாகமா இருக்கணும். ஏதாவது நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா, ஏதாவது நமக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல காரியம் சொல்ல மாட்டாங்களா, நாம் கேட்கிறவர்களா இருக்கணும் பிரியமானவர்களே. நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போறதல்ல. நமக்கு தெரிந்த விஷயம் ஒன்னா இருக்கலாம், ஆனால் 4 பேர் நல்ல காரியத்தை 4 பேர் சொல்லும் பொழுது நம்மளுடைய காது அதுக்கு செவி கொடுக்கணும் பிரியமானவர்களே. இல்லைன்னா அதுக்கு மாறாக நம்மளுடைய காது எதுக்கு செவி கொடுக்குதுன்னா, யாராவது யாரை பத்தி தப்பா பேசினா அப்ப நம்ம காது அவர்களுக்கு பின்பாக போகுது. யாரோ யாரை பத்தி 3வது ஆளை பத்தி அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அதற்கெல்லாம் நம்ம காது கேட்கிறதற்கு போகுது. ஆனால் நல்ல காரியம் கேட்கிறதுக்கு நம்மளுடைய காது போக மாட்டது இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ கேட்கிறதற்கு தயாராயிரு. என்ன கேட்கிறதற்குனா, 4 பேர் ஏதோ ஆண்டவரை குறித்து சொல்லுவார்களே, இல்லைன்னா ஏதோ உன் வாழ்க்கைக்கு பயனானதை சொல்லுவாங்கல்ல, நீ ஃபர்ஸ்ட் முதல்ல கேட்கணும் அப்படின்னு இந்த வசனத்துல பார்க்கிறோம். 2வது காரியம் என்னன்னா, பேசுகிறது. பேசுகிறதுலயும் நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா மனுஷனுடைய நாவானது மிக மோசமானதாய் காணப்படுகிறது. அது ஏதோ இத்தனோண்டு சின்னதாக இருக்குது, ஆனா அந்த நாவானது ஒரு பெரிய குழப்பத்தையே கொண்டு வருகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால நாம் பேசுறதுலையும் நாம் கவனமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பேதுரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா என்ன சொன்னாலும் பேதுரு டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துலயும் பேசிக்கிட்டே தான் இருந்தான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முறை என்னாச்சு, இயேசுப்பா சொன்னாரு, இந்த மாதிரி பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வந்தேன், நான் சிலுவையில அறையப்பட போகிறேன், அப்பதான் மக்களுக்கெல்லாம் பாவம் மீட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு பாருங்க அந்த நேரத்துல சொல்றான், இயேசுவே ஆண்டவரே எப்படி இது ஆகக்கூடும், நான் இருக்கும்போது யாரும் உங்களை சிலுவையில அறைய முடியும் அப்படின்னு டக்குன்னு பேசும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுகிறார். அப்ப நாம் பேசுறதுல நாம் கவனமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், அதுல நமக்கு நல்ல கவனமா இருந்து அதை நாம் பார்த்து கொள்ளணும் பிரியமானவர்களே. 3வது காரியம், கோபிக்கிறதற்கு நாம் தாமதமா இருக்க வேணும். இன்னைக்கு சட்டு நம்மளுக்கு கோபம் வந்துருது இல்ல, அதான் பைபிள் வசனம் இருக்குது, கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு கோபம் டக்கு டக்குன்னு வந்துடுது. எதுக்கு வருது, ஏது வருது, எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்லிடும். பிபி இருக்கு, ஷார்ட் டெம்பர், அதனாலதான் கோபம் வருது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, கோபம் கொள்ளுகிறதுல நாம் தாமதமா இருக்க வேண்டும். மோசே குறித்து பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த கற்பாறையை பார்த்து பேசணும் தான் சொல்றாரு. ஆனா இந்த இஸ்ரவேலருடைய தொந்தரவுனால அவன் கற்பாறையில போய் தன்னுடைய தடியை வைத்து அடிக்கிறான் பாருங்க, கோபத்தினால. அப்படிப்பட்ட கோபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு சொல்றதெல்லாம் மனசாந்தமா இருந்து நல்ல ஒரு சமாதான காரணராய் நம்ம கூட அவர் இருக்கிறது போல
நாம் நம்ம இருக்கிற இடங்களிலே சமாதானமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால இந்த 3 காரியங்களை நாம நினைவு கூறுவோம். கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார், அவர் நம்மோடு இடைபடுவார் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.